பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எழும்பியன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எவ்ரி வீக் நாம் பார்த்துன்னு இருக்கோம். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பார்த்தீங்க அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய கூட்டம் அந்த 12ஆம் அதிகாரம் 37, 38, 39 இந்த வசனங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான கூட்டமான ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே மூவாயின்னு இருக்காங்க, அவரை சுற்றி இருக்கிறாங்க, அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், வாட்ச் அவுட் ஃபார் த டீச்சர்ஸ் ஆஃப் த லா, they like to walk around in flowing robes, greeting in marketplaces. ஆண்டவர் இந்த பரிசேயர் சதுசேயர் அங்கே இருக்கிற அந்த ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாம் எப்படி வெளிப்புறமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இதை வேண்டாம், இதை செய்யாதே என்று நம்மை பார்த்து சொல்கிறார். He says, don't be outward in all your spiritual activity and inwardly you are dark, you are an evil person and you don't have any grace or mercy in your heart. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வெளிப்புற தோற்றத்திற்கு இவர்கள் அன்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, பாசமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நான் நிறைய பேரோட பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஊழியக்காரங்களே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஊழியக்காரங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் பக்கத்தில் நான் நின்றுந்தேன், அவர் கூட நான் பேசினே இருந்தேன், திடீர்னு ஒருத்தர் வந்து பேசும்பொழுது, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, வெரி குட், எப்படி உங்கள் ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது. அவங்க உடனே, ஐயோ பாஸ்டர் எங்களை பார்த்து, ஐயர் எங்களை பார்த்து இப்படிலாம் கேட்டுட்டாரே, ஐயோ ரொம்ப சந்தோஷம், ஐயர் எங்களை நினைக்கிறாரு, பாஸ்டர் எங்களை இவ்வளோ நினச்சிருக்காரு, இல்லை இந்த இவாஞ்சலிஸ்ட்டு பரவாயில்ல, பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களை வந்துட்டு போங்க, அடிக்கடி வந்துட்டு போங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட்டினுவாங்க, இப்படி பேசுவாங்க. அவங்க சரிங்க பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணால் அவங்களுக்காக ஜெபமும் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன, அந்த பர்சன் பற்றி தவறாக பேசுவாங்க. பாரு, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது, இவங்க பாரு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ஜெபம்னு வராங்க, ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க ஃபேமிலி பற்றி தான் எனக்கு தெரியுமே, இந்த மாதிரி ஃபேமிலி ஆச்சு, அது அவங்க இப்படி பண்ணுறவங்களாச்சே. இந்த மாதிரி ஊழியக்காரர்கள், நான் ஏன் ஊழியக்காரர்கள் எக்ஸாம்பிள் எடுத்தேன் அப்படின்னா, மற்றவர்களை சொல்ல வேண்டாம், யாரையும் சொல்ல வேண்டாம், நம்ம ஊழியக்காரங்களை பற்றியே நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி பேசுவதை பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுட்டு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க, ஐயா என்னங்க ஐயா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனால் பக்கத்தில் பார்த்துட்டு, எப்பா அப்போ நம்மளும் இப்படி தான் போல இருக்குது, நம்ம இப்படி போயிட்டால் அவர் இப்படி தான் பேசுவார் போல இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட சொல்லி பாரு, என் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் கதை கேட்டு போகிறான் பாரு, இப்படிலாம் பேசுவாங்க போல இருக்கு. எதற்காக இதை சொல்கிறேன்னா, வேடிக்கையாக தான் இருக்குது, ரொம்ப நமக்கு என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. உண்மைதான், இப்படி நிறைய நடக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்புறமாக நீ ஊழியம் செய்வது போலவோ, வெளிப்புறமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வதை போல உருவாக்கிக்காதீங்க. பி நேச்சுரல், பி கரெக்ட், பி ஸ்பிரிச்சுவலி கரெக்ட் அண்ட் ஒரு ஜென்யூனாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார் வேதத்தில். இது நிறைய பேர் செய்யறதில்ல. நான் ஊழியக்காரங்க எக்ஸாம்பிள் ஏன் சொன்னேன் அப்படின்னா, என்னையும் சேர்த்து நான் சொல்வதற்காக சொன்னேன். பட் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா பாருங்கள், நம்ம பென்டிகாஸ்டல் பீப்புள் என்றதால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்,
நாங்கள் வந்து ரொம்ப இப்போ ரொம்ப இந்த ஆடம்பரமான ஒரு இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மேபி இப்போ நான் ட்ரெஸ்ஸை பற்றி சொல்ல இங்கே நான் ஆண்டவர் ட்ரெஸ்ஸே மென்ஷன் பண்ணுறாரு. ஒயிட் ட்ரெஸ் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே தே வாக் அரவுண்ட் அண்ட் ஃப்ளோயிங் ரோப்ஸ் அண்ட் பி கிரீட்டட் இன் த மார்க்கெட். அப்படியே அவங்க ரோபோ அவங்க கோட்டில் அப்படியே பறக்கமானது. அது மார்க்கெட்லலாம் நடந்து போகும்போது எல்லாம் அப்படியே என்ன ஒரு வந்துட்டார் ஐயர் வந்துட்டார், இது பாஸ்டர் வந்துட்டார் இப்படி இல்லை. நம்மளை பார்த்து பிலீவர் வந்துட்டார், ஐயா வந்துட்டார், இந்த மாதிரி ஒரு இதை நாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறார். யாரோ பற்றி பேசல, ஆண்டவர் நம்மை பற்றி தான் பேசுகிறார். சரியா? அப்போது நம்ம பென்டிகாஸ்டலாக இருந்தால் நம்ம எளிமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேறு எங்கேயாவது போகும்போது வெளியே எங்கேயாவது போகும்போது ஃப்ளாஷியான ட்ரெஸ் போட்டுன்னு நான் ட்ரெஸ்ஸு போடுறது தவறுன்னு சொல்ல வரல. ஆட்டிடியூட், நம்மளுடைய ஆட்டிடியூட் சரியாக இருக்கணும் அப்படி தான் சொல்கிறேன். உள்ளான மனிதன் சரியாக இருக்க வேண்டும். சரிங்களா? உள்ளான மனிதன். இப்போ பாருங்கள், நான் ஒயிட் ட்ரெஸ் போடுறேன், சரியா? நான் ஒயிட் ஷர்ட் போடுறேன். நான் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது இப்போ நான் சில நேரத்தில் காலையில் வந்து எவ்ரிடே வந்து ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்போல்லாம் நான் ஒயிட் ஷர்ட் போடுறதில்ல. என்கிட்ட நான் ஒயிட் ஷர்ட்டில் இருந்தானா கொடுத்துருவேன் செய்தியை. இல்லைன்னா டெய்லி கொடுக்கும்பொழுது நான் டிஷர்ட்டில் இருப்பேன், ஷர்ட்டில் இருப்பேன், கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பேன். அப்போல்லாம் வந்து நான் யதார்த்தமாக எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் அந்த செய்தியை கொடுக்குறேன். ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்குறாரு, அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். பி ஜென்யூன் இன்சைட் அண்ட் அவுட் சைட், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷி திங்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லோரும் வணக்கம் சொல்லணும் நமக்கு, இந்த மாதிரி எதிர்பார்க்கறது. அப்போ நம்மளை க்ராஸ் பண்ணி போகிறாங்க, ஒருத்தர் வணக்கம் சொல்லாமல் போகிறாங்கன்னா உடனே பார்த்தியா இந்த பசங்க, நேற்று வந்த பசங்க நம்மளை பார்த்துட்டு வணக்கம் சொல்லாமல் போகிறாங்க. எல்லாம் பாரு, அவங்க அப்பா அம்மா தான் சொல்லணும். சின்ன சின்ன பசங்க அவங்க இப்போல்லாம் பெரிய வால் முளைச்சிச்சு, அவங்களுக்கு பெரிய எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களே, அதான் நம்மளை பார்த்து வணக்கம் சொல்லாமல் போகிறாங்க. இப்படி நம்ம வந்து வெளியே இது பேசிட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே அப்படியே போயிட்டு ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க, ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க, அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்னா, நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, வெரி குட் வெரி குட், நீங்கள் உங்கள் வீடு எப்படி இருக்கே, நீ எப்படி இருக்க, நீ சந்தோஷமாக இருக்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தான் என்ன பண்ணியிருப்போம், அவங்கள பற்றி திட்டியிருப்போம், அவங்க அப்படி போன போது திட்டியிருப்போம். என்ன மரியாதை இல்லாத பசங்க. அவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பாரு, ஏன் என்னை பார்க்காம போனது ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க, நான் எங்க பார்க்காம போயினேன். ஓப்பன் டாக் முடிஞ்சு. ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அதை மறைத்து எப்படி இருக்கீங்க அப்படி பேச ஆரம்பிச்சிடும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா இவங்க என்ன இப்போ இப்படி பேசுகிறாங்க, அப்போ அப்படி பேசுகிறாங்கண்ணா. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது இப்போ சில பேர் என்ன திரும்ப யோசிப்பீங்க, அதனால தான் நான் எது இருந்தாலும் ஓப்பனாக சட்டுன்னு கேட்டுருவேன்னுவீங்க. கரெக்டாக? அதுவும் சரியான முறை இல்லை. எப்படி அப்படின்னா, அதை கேட்க வேண்டிய மெத்தடில் கேட்டால் சரி. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிடும். எப்படி நீ என்கிட்ட போய் என்னை பார்க்காம வணக்கம் சொல்லாமல் போனேன், நான் வந்து உங்கள் அத்தை இல்லை, நான் வந்து உங்கள் சித்தி இல்லை, நான் வந்து உங்கள் மாமா இல்லை, நான் வந்து உங்கள் அண்ணன் இல்லை, எப்படி என்னை பார்க்காம போனேன், அதெல்லாம் தெரியாது. சாதாரணமாக இருந்த விஷயத்த 2-3 மடங்காக்கி அதை பஞ்சாயத்து அளவுக்கு கொண்டு போகிற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அதை தான் ஆண்டவர் செய்யாதீங்கன்றார். இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறாரு, மார்க்கெட் பிளேஸில் க்ரீட் பண்ணுறது, வணக்கங்கன்னு சொல்கிறது, இதை பற்றி சொல்கிறது. மரியாதை நம்மளே வந்து மரியாதை எதிர்பார்த்து மற்றவங்க மரியாதை நமக்கு கொடுக்கணும். நம்மளே வந்து மரியாதை வாங்கிக்கூடாது, கொடுங்கன்னு வாங்கிக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் வந்து have most important seats in the synagogue. சர்ச்சில் முக்கியமான இடங்கள், ரைட்டா? நான் சில சர்ச்சில் சில சபைகளில் போய் உட்காந்தேன் அப்படின்னா, உட்காந்துட்டு நம்ம இந்த வர்ஷிப்லாம் நடந்துன்னு இருக்கும். நடுவில் ஒரு சில பேர் வருவாங்க, ரைட்டா? அவங்க வந்து வர்ஷிப்புக்கும் மெசேஜுக்கும் நடுவில் வருவாங்க.
சர்ச் ஆரம்பத்துக்குலாம் வரமாட்டாங்க. வந்தாங்கன்னா நம்மளே பார்ப்பாங்க திரும்பி. ரைட். அப்போது நம்ம ஏன் நம்மள திரும்பி பார்க்குறாங்க, இவங்க ஏன் நம்மளை திரும்பி பார்க்குறாங்கன்னு யோசிப்பேன். என்ன ஆச்சு, எதுக்கு ஒரு அப்புறம் தான் ஒரு சில பேர்கிட்ட நம்ம கேட்டு, ஏங்க அவங்கள என்ன பார்த்தாங்க அப்படின்னு. ஏங்க அவங்களுடைய சீட்டுங்க அதுன்னு. அவங்களுடைய சீட்டா? அவங்க எப்போவுமே இந்த டைமிங் தான் வருவாங்க, வந்தாங்கன்னா இந்த சீட்டில் தான் உட்காருவாங்க. அது எப்போவுமே நாங்கள் காலியாக வச்சுருப்போம் அவங்களுக்காக. பாருங்கள், அது அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடம். ரைட்டா? அது சில பேர் பின்னாடி வச்சுக்குவாங்க, பின்னாடி ரோவில் இருக்கும். சில பேர் முன்னாடி ரோவில் இருக்கும். சில பேர் லெஃப்ட்டில் ரைட்டில் தூணில் சாயிற மாதிரி கேட்டுனே இருக்கும்போது தூணில் சாஞ்சிக்கலாம் பாருங்கள், அந்த மாதிரி சீட்லாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இப்போ கீழே தரையிலலாம் தரையிலலாம் உட்காடுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய சர்ச்சஸில் மேட்டு போட்டு பாய் போட்டு உட்காருவாங்க. பார்த்திங்கன்னா தூண் இருக்கும். அந்த தூணில் ஒரு சில பேர் தான் உட்காருவாங்க, எல்லாராலையும் உட்கார முடியாது. ஏன்னா அது புக்டு சீட்டு. கரெக்டாக இல்லையா? யாரையும் நான் சொல்லலை, நீங்கள் யோசிக்கக்கூடாது. இவர் எப்போ வந்து நம்மளை சபையில் பார்த்தாரு, எப்போ வந்து பார்த்தாரு, இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு, பொதுவாக சொல்கிறான். ரைட். இதில் என்ன அப்படின்னா, முக்கியமான சீட்டு நமக்கு தான், நம்மளுடைய. அதே போல் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனாலோ இல்லைனா வந்து இந்த கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மொய் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்போவுமே நான் வந்து லைனில் தான் போய் நிற்பேன். ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இழுத்துன்னு போயிடுவாங்க. வாங்க எல்லாம் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் இப்போ ஊழியக்காரர், நீங்கள் வாங்க, நீங்கள் லைனில் நீங்கள் வந்து இப்படி லெஃப்ட்டில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுங்க. அப்போ கூட நான் ரொம்ப அவாய்ட் பண்ணேன். பரவாயில்லைங்க, நான் பீப்புளாக போயிடுறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து இல்லை வாங்கன்னு. அப்போ தான் ஒரு சில நேரங்களில் நான் போவேன். இல்லை முக்கால்வாசி என்ன பண்ணுவேன்னா, லைனில் நின்று லைனில் போகலாம் எல்லாரோட சேர்ந்து அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் அப்படி செய்கிறதில்ல, பார்த்துருக்கீங்களா? நான் இம்பார்ட்டண்ட், நேராக வருவாங்க, வந்து அப்படியே ரைட்டில் கட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வெளியே வந்துனுக்குறாங்களோ அந்த பக்கம் அப்படியே உள்ளே போவாங்க, ஒரு நிமிஷம் நிற்பாங்க, அவங்கள பார்ப்பாங்க, டக்குன்னு போயிட்டு இது கொடுத்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பற்றியே விஐபியாக நினச்சிக்கிறாங்க. இதை நீங்கள் என்ன கேட்கலாம், இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் தப்புன்றதோட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் ஆட்டிடியூடை தான் சொல்கிறார். ரைட்டா? நீங்கள் முக்கியத்துவம் கிடைக்கணும், உங்களுக்கு ஸ்பெஷல் சீட்டு கிடைக்கணும், ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் கிடைக்கணும், ஸ்பெஷலாக என்னை ட்ரீட் பண்ணணும், எனக்கு நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவேன். வெளிப்புற காரியங்களை செய்வதால், வெளிப்புறத்தில் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இதை நான் வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசின்னு இருக்கேன் அப்படின்னா, நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். அதே போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேனரில், அதான் சாப்பாடு இடங்களில், பேங்க்வெட்டில் அந்த ஆனரபிள் சீட்ஸ் தேடுவாங்களாம். சாப்பாடு இடத்துல, அந்த இடத்துல இதில் முக்கியமான இடங்களில் போய் உட்காந்துக்குவாங்களாம். அதே போல் they devour the widows' houses for a show make lengthy prayers. நிறைய பேர் ஓகே, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து லெங்க்தி ப்ரேயரோ ஷார்ட் ப்ரேயரோ, அது வந்து ஆண்டவர் லெங்க்தி ப்ரேயர்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஆண்டவருடைய வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள்னு யோசித்துக்காதீங்க. நீங்கள் உடனே இவர் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பேசின்னு இருக்கிறாரு அப்படி இல்லை. நான் பைபிளில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்லின்னு இருக்கேன். ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் அவர் என்னவா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்றதான் காட்டின்னு இருக்கேன். அப்போ லெங்க்தி ப்ரேயரோ இல்லை ஷார்ட் ப்ரேயரோ பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்தால் தான் அது கரெக்ட். ரைட்? நம்ம ஜெபிக்கிறோன்னா நம்மளோட சேர்ந்து ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, ஒரு 10 பேரோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்கன்னா அவங்களும் நம்மளை ஆமேன் எஸ் லார்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். தே ஷுட் அக்னாலஜ் அவர் ப்ரேயர். நான் இல்லைனா சும்மா வந்து ஒரு ப்ரேயரை ஆரம்பித்து லெங்க்த்தாக பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் ஜபிக்கும்பொழுது ரெஃபரன்ஸுன்னு இந்த வசனத்தில் இப்படி சொன்னீரே, அந்த வசனத்தில் அப்படி சொன்னீரே. இந்த சில பேர்லாம் வந்து சாப்பாட்டில் கை வச்ச பிறகு ரொம்ப லெங்க்த்தாக போயின்னு இருக்கும். ரைட்டா? எப்போ இவர் முடிப்பார், நம்ம எப்போ சாப்பிட்றதுன்னு யோசிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இடம் பொறுத்து சிலதெல்லாம் செய்யணும். பார்த்தீங்க அப்படின்னா
சில இடத்துல முக்கியமாக கிளம்புவாங்க, ஊருக்கு கிளம்பி நிற்பாங்க. அந்த நேரத்தில் சரியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு குயிக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துக்கு ஏற்றபடி நம்ம கரெக்டாக ஆவியானவர் ஏவுதல் படி ஒரு ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அந்த நேரத்தில் அந்த பாயிண்ட் எடுத்துக்கின்னு இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா எதற்காக ஜெபிக்கிறோம்? why are we praying? we are praying that God blesses the people for whom we are praying. நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கணும், அந்த காரியம் நிறைவேற வேண்டும். சப்போஸ் ஊருக்கு கிளம்புறாங்கன்னா அந்த காரியம் நிறைவேற வேண்டும், சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். இதுதானே பர்பஸ் அந்த ப்ரேயரில், அதுதானே பர்பஸ். சாப்பிட்றோன்னா ஆண்டவரே அந்த சாப்பாட்டை ஆசீர்வதிங்க, சாப்பாடு இல்லாத ஜனங்களை நாங்கள் நினைக்கிறோம், அவர்களுக்கு உணவு தாங்க, ஆண்டவரே சமைச்ச கைகளை ஆசீர்வதிங்க, நல்லா இருக்கட்டும். இதுதானே அந்த இடத்துல முக்கியமான இது. அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் வந்து ரெஃபரன்சஸ்ஸு, இல்லஸ்ட்ரேஷனு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம அந்த ப்ரேயரில் வந்து மிக்ஸ் பண்ணால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் தேவையான்னு கேட்குறாரு. இருதயம் சரியாக வைத்து கொள்ளுங்கள், பி ஜென்யூன், பி கிளியர், பி ஹானஸ்ட், உண்மையாக இருங்கன்றார். ரைட்டா? இது வந்து நான் ஒரு செய்தி வந்து உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து ஆண்டவர் சொன்ன செய்தி. இதை நான் உங்களுக்கு இன்னைக்கு காலையில் சொல்லின்னு இருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ரொம்ப வெளிப்புறமாக ரொம்ப ப்ராக்டிக்கல் இல்லாத பர்சனாக இருக்கிறோம். ரொம்ப வந்து சரியான பர்சனாக இல்லாமல் மற்றவர்களுக்காக ஒரு பாவனையோடு, மற்றவர்களுக்காக அவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக நடந்து கொள்வது ஆண்டவர் வெறுக்கிறார், அதை விரும்புவதில்லை. உண்மைதான். பாருங்கள், படிங்க இப்போ சப்போஸ் 12 மார்க் சுவிசேஷம் 12:40 பாருங்கள். அதில் ஆண்டவர் such men will be punished more severely. அந்த மாதிரி மனிதர்களை சிவியராக பனிஷ் பண்ணுவேன்றார். கரெக்டுங்களா? பனிஷ்மெண்ட்டுன்னா தண்டிப்பேன்னு சொல்லலை, சிவியராக தண்டிப்பேன். அப்படின்னா நான் வந்து நல்லா அவங்களுக்கு சொரணை வர மாதிரி ரொம்ப சிவியராக அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன்றார். அப்போ பாருங்கள், இதில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்வது என்ன? வெளிப்புற தோற்றம், வெளிப்புற ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்து வேண்டாம், அவசியமில்லை. ஆண்டவர் உங்களை மதிக்கிறாரா? ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? இருதயத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். அதுக்காக நீங்கள் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து கரெக்டான ப்ரேயர் பண்ணுறது, இதெல்லாம் நான் தப்பாக சொல்லலை. இது இஸ் நாட் ஆட்டிடியூட். இருதயத்தில் சரியாக இருக்க வேண்டும். நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, நல்ல ஒரு அட்டையர் போடுறது, டீசெண்டாக இருப்பது, இதெல்லாம் தப்பு கிடையாது. இட் இஸ் அப்சல்யூட்லி ரிக்வயர்டு. இன்னைக்கு காலகட்டத்தில் வெல் க்ரூம்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல நாலேஜ் இருக்கிறது நல்லது. நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷோ தமிழோ இல்லை என்ன லாங்குவேஜோ அதெல்லாம் இருப்பது நல்லது. இதெல்லாம் தவறு கிடையாது. இட்ஸ் குட், ரைட்? ஆனால் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். உங்கள் இருதயத்தில் இருக்கும் உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? Heavenly Father, we praise you, Lord. Heavenly Father, we give you all the glory, honor and praise. அப்பா, இந்த நாளில் கூட நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. அப்பா, வெளிப்புறத்திற்காக நாங்கள் கர்த்தாவே ஒரு வாழ்க்கை வாழாதபடி, இரட்டை வேடமாக ஒரு வாழ்க்கை வாழாதபடி, அப்பா எப்பொழுதும் இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாகவும் உண்மையாக எல்லா காரியங்களையும் செய்ய நீர் கிருபை தாங்க. அப்பா தேவரீர், பெருமையான காரியங்கள், பெருமையான விஷயங்களை அப்பா நாடி போகாமல் அப்பா உமக்காக கர்த்தாவே நாங்கள் தாழ்மையுடன் கர்த்தாவே அப்பா எளிமையான மக்களுடன் கலந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்றபடி சரியான ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை தாங்க. வழிநடத்தி பலப்படுத்துங்க. உண்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி, இந்த உம்முடைய வார்த்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், நானும் இதை பெற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாங்க. ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.